அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் குத்துபுஸ் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அஸ் சயீத் ஹலீல் அவன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்கள் எழுதிய இறைவழி சயீத் முகமது மௌலானா என்ற நூலை பற்றி இந்த இலக்கிய சோலை பகுதியில் பார்க்க போகின்றோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஷேக் நாயகம் அவர்கள் எழுதிய நூற்களை பற்றிய பார்வைகள் தொடர்ந்து வர இருக்கின்றது. அதிலே முதலாக இந்த நூலை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த நூல் யாரை பற்றியது என்று சொன்னால், இலங்கையிலே ஜமாலியா அசயீத் யாசின் மௌலானா நாயகம் அவர்களின் தாயார் உம்மு ஹபீபா கண்ணே. உம்மு ஹபீபா கண்ணே அவர்களின் தகப்பனார் சையீத் முகமது மௌலானா அவர்கள். அவர்கள் ஊர்ப்புறத்திலே ஆட்டுக்கு காதில்லாமல் ஆக்கிய முகமது மௌலானா என்று பிரபலமான ஒரு பெயர் உண்டு. அவர்கள் நிகழ்த்திய கராமத்தோடு இணைத்து இதனை அந்த மக்கள் சொல்வார்கள். அவர்கள் மிகுந்த சிறப்பிற்குரியவர்களாக வாழ்ந்தார்கள். நாம் பார்க்கின்றோம், இவர்கள் வம்சத்திலே தொடராக வலிமார்கள் உதித்தே வந்திருக்கின்றார்கள். இவர்கள் முகம்மது நபியின் திருப்பெயரர். ஷேக் நாயகம் அவர்கள் இவர்களை பற்றி அறிமுகத்திலே சொல்லுகின்றார்கள். முகம்மது நபிகள் திருப்பெயரர் முறையில் 29வர். அந்த வம்சத்தில் 29வது திருப்பேரராக இவர்கள் உதித்தார்கள். முஹித்தீன் வழி 16ஆம் முறையே முகமது மௌலானா என்று பாடுகின்றார்கள். கௌது நாயகத்துடைய வழியில் 16வது தலைமுறையில் இவர்கள் பிறக்கின்றார்கள். எங்கே பிறக்கிறாங்க? ஈழ நாட்டில் வெளிகமத்தில் இலங்கும் வெளிப்பிட்டி தன்னில் ஊழி புகழ இறைவழியாய் உதித்தார் முகமது மௌலானா. வெளிகமத்துக்கு பக்கத்தில் இருக்க வெளிப்பிட்டிங்கிற ஊரில் இவங்க பிறக்கிறாங்க. இவங்க தந்தை யாரு? குருந்து கொல்லையில் அடங்கியுள்ள குருவாம் முஸ்தபா மௌலானா. பெரியார் தம்மின் திருப்புதல்வர் பெயரே முகமது மௌலானா. குருந்து கொல்லைங்கிற ஊரில் வாழ்ந்து மகானாக மக்களால் மதிக்கப்பட்ட முஸ்தபா மௌலானா அவர்களின் திருப்பெயர் தான் சையத் முகமது மௌலானா. இவர்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு. இந்த குடும்பத்திலே நமது ஷேக் நாயகம் அவர்களின் தந்தையார் யாசின் மௌலானா நாயகம் அவர்களும் ஓர் மிகப்பெரிய குத்துபாக இறைநேசராக இருந்தார்கள். அவர்களது தந்தையும் ஜமாலியா மௌலானா அவர்கள்தான் பகதாதிலிருந்து வந்தவர்கள். அவர்களும் மிகப்பெரிய ரவுசு ஜமானாவாக வாழ்ந்தவர்கள். அதுபோல தாய் வழியிலுமே அனைவருமே விலாயத் உடையவர்களாக இருந்தது இந்த குடும்பத்திற்கே உள்ள ஒரு தனிச்சிறப்பு என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் அவர்கள் சிறப்பிற்குரிய அவர்களை பற்றி அருமையாக இந்த நூலிலே ஏராளமான விஷயங்களை சொல்லுகின்றார்கள். அவர்கள் எத்தகையவர்கள் என்பதை ஒரு இடத்திலே சொல்லுகின்றார்கள். அவர்கள் நிறைய கராமத்தை அவர்களுக்கு நிகழ்ந்திருக்கின்றது, நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள் சையீத் முகமது மௌலானா. பாலப்பருவம் முதலாக பல்வகையான அற்புதங்கள் சாலச் செய்த வலியுல்லா சங்கை முகமது மௌலானா. சின்ன வயதிலிருந்தே அவங்க பல வகையான அற்புதங்களை செய்தார்களாம். அதில் ஒன்று சொல்கிறாங்க, சேயும் தாயும் நீராட செல்லும் காலை கோபத்தால் தாயை முதலை கொண்டு செல்ல சபித்தார் முகமது மௌலானா. தாயும் மகனும் குளிக்க போய்கிட்டு இருக்காங்க. குளத்துக்கு குளிக்க போகிற சமயத்தில் மகன் என்ன சொல்கிறாரு, கோபத்தில் அம்மாவை உங்களை முதலை கொண்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லவுமே அது சின்ன பிள்ளை சொன்னதாக இருந்தாலும் அது அப்படியே நடந்துச்சு.
அறம் சொல்லுகின்ற நாவு. தாய் நீராடச் சென்றதுமே தன்னை அறியாதொரு முதலை சேயின் சொற்படி பிடித்ததுவே திகைத்தார் முகமது மௌலானா. தாய் நீராடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு முதலை வந்து என்ன செஞ்சு, இந்த புள்ள சொன்ன மாதிரியே முதலை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே திகைத்தார் அந்த பிள்ளையே. முகமது மௌலானா அவங்களே திகைச்சு போயிட்டாங்க. என்னடா நம்ம சொன்னோம், இப்படி ஆயிடுச்சே. தாயை கொண்டு செல்லுகையில் தனையன் ஐயோ என் தாயை நீயே கொணர்வாய் என்றார்கள் நீதர் முகமது மௌலானா. தாயை கொண்டு போகிறப்ப, இழுத்துட்டு போகிறப்ப தனையன் பதறிப்போய் ஐயோ என் தாயை நீயே கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லி முதலையை பார்த்து சொல்கிறாங்க. பிடித்து சென்ற அன்னையினை பிணிதல் இன்றி கரை சேர்த்து அடி பணிந்ததுவே அம்முதலை அத்தகை முகமது மௌலானா. எடுத்துட்டு போன முதல்ல என்ன செஞ்சு அங்கே கரைக்கு ஓரத்துக்கு கொண்டு வந்து அவங்கள பத்திரமா விட்டுட்டு அவங்களை பணிந்து சென்றது என்று முகமது மௌலானா அவர்களை அறிமுகம் செய்கின்றார்கள் நமது ஷேக் நாயகம் அவர்கள். முகமது மௌலானா யாருன்னு சொன்னால், யாசின் நாயகம் அவருடைய தாயார் உம்மு ஹபீபா கண்ணே, அவங்களுடைய தந்தையார் தான் சையத் முகமது மௌலானா. அப்போ பார்க்குறோம், இந்த குடும்பத்தில் விலாயத் என்பது தொடர்ந்தே வந்து இருக்கிறது என்பது சிறப்பிற்குரிய ஒன்று. இவர்கள் நிறைய கராமத்துகளை நடத்தியிருக்காங்க. தொடர்ந்து அந்த கராமத்துகளை சொல்ல வர்றாங்க. அவங்க முகமது மௌலானா வந்து தங்கச்சி வீட்டுக்கு போய் ஒரு கட்டலில் படுத்திருக்காங்க. படுத்திருக்கிறப்ப அந்த காலத்தில் பார்ப்போம், கயிறு கட்டல், ஏதாவது ஒரு கட்டல் கீழே ஆடுகள் வீட்டில் வளர்ப்பாங்க. அந்த ஆடு கைத்து கட்டல் கீழே படுத்திருக்கும். அப்போ ஆடுக்கு பழக்கம் என்னன்னு சொன்னால், காதை ஆட்டிக்கிட்டே இருக்கும். இரவில் வாயை அசை போட்டுக்கிட்டே இருக்கும், காதை ஆட்டிக்கிட்டே இருக்கும், காதை தட்டிக்கிட்டே இருக்குமே. இவங்களுக்கு தூக்கம் இல்லை. உடனே என்ன செஞ்சாங்களாம், அதை பாடலாக சொல்கிறாங்க. தான் உறங்கும் கட்டிலின் கீழ் தங்கையின் ஆடு படுத்துறங்கி ஆனாததுவும் காதடிக்க ஆற்றார் முகமது மௌலானா. அது காதை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு பொறுக்க முடியலை. சொல்கிறாங்க, தங்கை ரஹ்மா உன் நாட்டின் தட்டும் காதுகள் அற்றிவிடின் இங்கே எற்கு தூங்கிடலாம் என்றார் முகமது மௌலானா. தங்கையே, ஆட்டுக்கு காதுகள் இல்லாமல் போயிட்டா இங்கே எனக்கு நிம்மதியாக தூங்கலாம். இது எப்படி காதை அடிச்சுக்கிட்டே இருக்குது, எனக்கு தூங்க முடியலையே இந்த சத்தத்தில் என்று முகமது மௌலானா அவர்கள் சொல்லுகின்றார்கள். அது என்ன ஆச்சுன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய நேசர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை அல்லாஹ் அப்படியே கபூலாக்குறான். அப்படியே நடக்குது. என்ன ஆச்சு, ஆடது ஈன்ற குட்டிகட்கு அடிக்கும் காதுகள் அற்றனவே பாடி புகழும் அற்புதமாய் பதித்தார் முகமது மௌலானா. அந்த ஆடு ஈன்ற குட்டிகளுக்கெல்லாம் காதுகள் இல்லாமே பிறஞ்சான். சுப்ஹானல்லாஹ். அவங்க தங்கை ரஹ்மா உன் ஆட்டின் தட்டும் காதுகள் அற்றிவிடின் இங்கே எற்கு தூங்கிடலாம் என்றார் முகமது மௌலானா. அவங்க சொன்ன மாதிரியே காது இல்லாமல் அந்த குட்டிகள்லாம் காது இல்லாமையே பிறஞ்சான். அது அன்னைக்கு மட்டுமா, இன்றும் ஈழத் தென்கரையில் இத்தகை ஆடுகள் உளவென்று என்றும் மற்றோர் உரை தீடுனல் ஏந்தல் முகமது மௌலானா. இன்னைக்கும் ஈழத்தில், இலங்கையில் தென்கரை பகுதியில் இத்தகை காதுகள் இல்லாத ஆடுகள் வாழ்ந்து வருகின்றன என்று சரித்திரத்தை ஷேக் நாயகம் அவர்கள் அழகாக சொல்லுகின்றார்கள். வாப்பாநாயகம் அவர்கள் மிக கடுமையான தமிழிலே எழுதக்கூடியவர்கள். அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், எனக்கு எளிமையாக எழுதுவது தான் சிரமமாக இருக்கிறது, கடினமாக எழுதுவது என்பது எனக்கு எளிமையாக இருக்கின்றது என்று சொன்னார்கள். ஏன்னா தமிழில் கரை கண்டவர்கள், உச்சம் தொட்டவர்கள். எளிமையாக, ஆனால் இந்த இதில் பார்க்குறோம் நம்ம, எளிமையான தமிழிலே இதை மக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக எழுதியிருக்கிறார்கள். இது நிகழ்ச்சி, 2 நிகழ்ச்சி. முதலே கொண்டு போயிடுச்சு, 2வது ஆடுடைய கராமத்து ஒன்று, 3வது ஒரு கராமத்தை சொல்கிறாங்க. இந்த கராமத்துகள் நிறைந்தவர்கள் என்பதால் தான் அவர்களை பற்றி உலகம் அறிய வேண்டும், வலிமார்களின் வலிமை என்னவென்று புரிய வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சிகளை ஒரு தொகுப்பாக வாப்பாநாயகம் அவர்கள் இந்த இறைவழி சையத் முகமது மௌலானா என்ற நூலில் குறிப்பிடுகிறார்கள். இறைவழி என்று அவர்கள் பெயர் வைத்திருப்பதே ஒரு அருமையான சொற்றொடர். அவுலியான்னு சொல்கிறோம்னா, அவுலியா அல்லாஹ் என்று சொல்கிறோம்னா, அதை இறைவழி என்று மொழிபெயர்த்திருக்கின்றார்கள்.
இந்த தமிழகத்திலே மிகப்பெரிய தமிழகத்தின் கசாலி என்று போற்றப்பட்ட மாப்பிள்ளை லெபி ஆலிம், கீழக்கரை மாப்பிள்ளை லெபி ஆலிம் அவர்கள் மாதிஹுன் ஹுசைன் ரலியல்லாஹு பற்றி புகழ்ந்து பாடியவர்கள், மௌலிது எழுதியவர்கள். இன்னும் ஏராளமான அரபு பைத்துகளை எழுதியவர்கள். கீழக்கரையிலே தோன்றிய அவர்கள் இலங்கையிலே மாபெரும் மார்க்க சேவை செய்தவர்கள். அவர்களை வரலாற்றிலே பார்க்கின்றோம். அவர்கள் இலங்கை தாராவியிலே, மும்பை தாராவியிலே கட்டப்பட்ட பள்ளியே அவர்கள் ஏற்பாட்டில் தான் கட்டப்பட்டது என்று வரலாற்றை பார்க்கின்றோம். இன்னும் 300க்கு மேற்பட்ட பள்ளிகளை அவர்கள் முயற்சியினால் தமிழகத்தும் இலங்கையிலும் கட்டினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்கு இமாமுல் அரூஸ், மாப்பிள்ளை லெபி ஆலிம் என்று பெயர். இன்றும் கீழக்கரையிலே மிகச் சிறப்பிற்குரிய அவர்களின் ரவுதா ஷரீஃப் இருக்கின்றது. அந்த மாப்பிள்ளை லெபி ஆலிம் அவங்க என்ன செய்கிறாங்க, மதியார் மாப்பிள்ளை ஆலிம் வழிகள் மாத்தரை வந்தனரே. இலங்கையில் வெளிகாமத்துக்கு பக்கத்தில், காலிக்கு பக்கத்தில் மாத்துரைங்கிற ஊர். மாத்துரை, அங்கே ஊருக்கு மாப்பிள்ளை வாரிசா போயிருக்கிறாங்க. இதை அறிந்தார் இறையோனின் இனியார் முகமது மௌலானா. மாப்பிள்ளை லெபி ஆலிம் மாத்திரை வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி முகமது மௌலானா அறிஞ்சுக்கிட்டாங்க. வந்தார் மாப்பிள்ளை ஆலிம் வலிகள் மௌலானா இல்லம் சந்தித்தார்கள் அன்னவரை சாது முகமது மௌலானா. மாப்பிள்ளை லெபி ஆலிம் சையது மௌலானா அவங்களுடைய வீட்டுக்கு அவங்கள சந்திக்கிறாங்க. சந்திக்கிறப்ப அவங்க என்ன செய்கிறாங்க, மிகையார் மாப்பிள்ளை ஆலிம் இவருக்கு கொன்னை இருந்ததனால் தகையார் தம்மை கண்டறிந்தார்கள் முகமது மௌலானா. இதுவரை நாம் கேள்விப்படாத ஒரு நிகழ்ச்சி இது. மாப்பிள்ளை லெபி ஆலிம் அவர்கள் மிக பெரும் எழுத்தாளர். அரபியிலே சரளமாக பல மூலிதுகளை எழுதியிருக்கின்றார்கள். அஜ்மீர் நாயகத்தை பற்றி எழுதியிருக்கிறாங்க. இன்னும் ஏராளமான மூலிதுகளை அவர்கள் இயற்றியவர்கள். அவங்களுக்கு வாய் பேசுகிறப்ப திக்கு வாய் இருந்திருக்கும் போல் இருக்கு, கொன்னை இருந்துச்சு. அதை முகமது மௌலானா அவங்கள சந்திக்கிறப்ப சொல்கிறாங்க, சையத் முகமது மௌலானா அவர்களே, எனக்கு இந்த வாய் திக்கிற பழக்கம் இருக்குது. எனவே நான் ஒரு கற்கண்டு கொண்டு வந்திருக்கிறேன், அதை நீங்கள் ஓதி கொடுங்க, எனக்கு கொன்னை நீங்க வேண்டும் என்று அவர்களிடம் கற்கண்டை கனமிகு கவிஞராம் ஆலிம் கரந்தனில் கற்கண்டு ஏந்தியராய் மனமுடன் ஆங்கு சென்றனரே மதி பால் முகமது மௌலானா. அவங்கள்ட்ட மாப்பிள்ளை லெபி ஆலிம் சையத் முகமது மௌலானா அவர்களிடத்தில் அந்த கற்கண்டை கொண்டு போய் கொடுக்குறாங்க. சொல்கிறாங்க, அறிவில் மற்றும் விளக்கமது குறைவால் நாயகமே எனக்கு இறைஞ்சுக நிறைய என்றார்கள். மாப்பிள்ளை ஆலிம் எனக்கு இறைஞ்சுங்க, துவா கேளுங்க அல்லாடங்கிறாங்க. இறைஞ்சினர் முகமது மௌலானா. அவங்களுக்கா முகமது மௌலானா துவா செய்கிறாங்க. பெருமான் சலாசலே திருப்பேரர் அல்லவா முகமது மௌலானா, முஹிதீன் ஆண்டகையின் வழி தோன்றர் அல்லவா, அவங்க துவா கேட்குறாங்க. இறைஞ்சினர் கற்கண்ட அதனையே எடுத்து உடன் அதனில் உமிழ்ந்தனரே குறையற விளங்குக என்றோதி கொடுத்தார் முகமது மௌலானா. அந்த கற்கண்டை வாங்கி அதில் உமிழ்நீர் உமிழ்ந்து குறையற விளங்குக, குறையெல்லாம் நீங்கி நீங்கள் நிறைவாக வாழுங்கன்னு சொல்லி ஓதி கொடுத்தார்கள் முகமது மௌலானா. மாப்பிள்ளை என்ன சொன்னாங்க, அன்னார் கற்கண்ட அதனையே அன்புடன் எடுத்தே உண்டார்கள் கொன்னை நீங்கிற்று அக்கணமே. கற்கண்டு சாப்பிட்ட உடனே கொன்னை நீங்கிட்டு அக்கணமே, அப்போவே அவங்களுடைய அந்த திக்கு வாய் பேசுறது அப்போவே நீங்கிருச்சு. அது மட்டுமல்ல, மாப்பிள்ளை லெபி ஆலிம் அவர்களது மாபெரும் அறிவு கலையில் விளக்கம் பெற்றார்கள். அறிவில் மிக விளக்கத்தை அவங்க அன்றையிலிருந்து பெற ஆரம்பிச்சிட்டாங்க. கவிஞர் மாதிஹுல் ஹுசைன் என்று சொல்லக்கூடிய மாப்பிள்ளை லெபி ஆலிம் விளக்கம் பெற்றார்கள். மலை நிகர் அறிஞர் பேருற்றார் மாண்பே முகமது மௌலானா. மலை போன்ற பேரறிஞராகிய மாப்பிள்ளை லெபி ஆலிம் அவர்கள் மாண்பை அடைந்தார்கள் என்று இந்த நிகழ்ச்சியை நமது ஷேக் நாயம் அவர்கள் இந்த இறைவழி சையத் முகமது மௌலானா என்ற நூலிலே சொல்லுகின்றார்கள். அடுத்து ஒரு நிகழ்ச்சியின் நம்ம அடுத்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.